வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, அபிஷன் ஜீவிந்த் இவருடைய இயக்கத்தில் சசிகுமார், சிம்ரன், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ், யோகி பாபு, எம்.எஸ். பாஸ்கர், பக்ஸ் என்ற பகவதி பெருமாள், ரமேஷ் திலக், இளங்கோ குமரவேல் இப்படி ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனப்பவே சம்திங் ஏதோ ஒரு விஷயத்த வந்து இந்த புது டீம் வந்து யங்கான, எனர்ஜெட்டிக்கான டீம் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இந்த படத்துலயும் வந்து நெறைய விஷயங்கள வந்து ப்ராமிஸ் பண்ண மாதிரி காப்பாத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதை ஒன் லைன் சொல்லணும் அப்படின்னா, நான் எதுவும் ஸ்பாயில்லாம் வந்து பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டீசர்ல சொன்ன ஒரு விஷயம் தான். அ தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து சொந்தமான காரணத்துக்காக அந்த நாட்ட விட்டு வெளியில வரக்கூடிய ஒரு ஃபேமிலி, இங்க டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற பேர்ல வரக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவங்க லைஃப்ல வந்து அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ரபிள்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தோடைய ஒரு அழகான ஸ்க்ரீன் ப்ளேவா பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த படத்த பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து உள்ள எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்கு டைரக்டர் வந்து ஹேண்டில் பண்ண பல விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேங்க. ஏன்னா சொந்த நாட்டில இருந்து அ இன்னைக்கு வந்து தன்னுடைய பிழைப்புக்காக இங்க முறைப்படி வரல அவங்க. ஸோ, இல்லீகலா தான் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள லைஃப்ல வந்து அவங்க டிராவல் பண்ண வேண்டிய விஷயங்கள் நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்போ ஒரு சீரியஸான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேல வந்து காமெடியாவும் சில விஷயங்கள வந்து வைக்க முடியும். அத எமோஷனலாவும் அட் த டைம்ஸ் கேரி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஹேண்டில் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷன் மேல ஒரு பெரிய நம்பிக்கைய வந்து ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா வந்து தமிழ் சினிமாவுல நல்ல நல்ல ஹீரோஸ வந்து அப்ரோச் பண்ணி அவர் வந்து நல்ல கதைகள் வந்து சூஸ் பண்ணி பண்ணார் அப்படின்னா, டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கருக்கான ஒரு எதிர்காலம் வந்து அபிஷனுக்கு இந்த படத்தின் மூலமா ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா, ஒரு படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேவ பொறுத்தவரைக்கும் ஒண்ணு எமோஷனலா எடுத்துட்டு போயிட்டா, அந்த இதிலயே போயிடணும். இல்ல அப்டின்னா, அ கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஆட் பண்ணணும். பட் ஒரு படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலோட சேர்த்து அட் த சேம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, காமெடியையும் வந்து ஒரு டார்க் ஷேடா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ, இந்த மெச்சூரிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்ம் மேக்கிங்ல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்த வந்து எனக்கு குடுத்தது அப்டின்னு சொல்லணும். ஸோ, இந்த படத்துடைய கேரக்டர் செலக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 100% வந்து நெறைய விஷயங்கள வந்து பண்ணி குடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த பொதுவாவே வந்து சசிகுமாருடைய கதாபாத்திரங்கள். தமிழ் சினிமாவுல வந்து ஒரு டைரக்டர் போய், "சார் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லவரு. அவர பார்த்த எல்லாருக்குமே வந்து பயங்கரமா உதவின்னு கேட்டா ஓடி போய் செஞ்சுருவாரு." அப்படின்னோனே, "சசிகுமார் கதையா?" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவுல நல்லவன்னா, கண்டிப்பா நான் தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இமேஜ வந்து சம்பாதிச்சிருக்கிற சசிகுமாருக்கு, இந்த படத்துல வந்து தர்மதாஸ் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து நெறைய விஷயங்கள்ல நியாயம் செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா, ஆல்மோஸ்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நெறைய இன்டர்வியூஸ்லயும் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, "இந்த கதை வந்து பல ஹீரோக்கள்ட்ட டிராவல் பண்ணி கடைசி என்கிட்ட தான் வரும். அத நான் தான் பண்ணுவேங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்ததுன்னு" சொல்லியிருந்தாரு. ஸோ, அதே மாதிரியே இந்த படத்தோடைய இந்த ரோல் தர்மதாஸ சசிகுமார தவிர யாரும் வந்து கேரி பண்ணியிருக்க முடியுமா? அப்படின்னு நெனச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ, அந்த அளவுக்கு வந்து இந்த கேரக்டரோட சேர்த்து சசிகுமார் வந்து நியாயம் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். எமோஷனலா வந்து கேரி பண்றதா இருக்கட்டும், அதே மாரி காமிக்கலா வந்து ஒரு அண்டர் ப்ளே பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. சிம்ரனுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா, ரீசென்ட் டேஸ்ல வந்து அவங்களுடைய ஒரு இன்டர்வியூல அதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க பேசினது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பரபரப்பா இருந்தது. டப்பா ரோல்ஸ் பண்றதுக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச கேரக்டர் பண்ணிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒன் ஆஃப் த மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ரோலா வந்து சிம்ரன் வந்து இத கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள்ல வந்து என்னதான் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபிலிமுக்கு தகுந்த மாரி அப்டேட் ஆயிக்கிட்டாலும், அந்த நாஸ்டால்ஜிக் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வந்து தவிர்க்க முடியாம தேவைப்படுது. பட் அத வந்து எங்கேயுமே ஓவர் டோஸ் ஆக்காம, சிம்ரனுக்கான ஒரு சில நாஸ்டால்ஜிக்கான விஷயங்கள வந்து இங்க ஓவர் டோஸ் பண்ணாம அழகா குடுத்திருந்தாங்க. அந்த மேஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மிதுன் ஜெய்சங்கர் ஆவேஷத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல வந்து ஒரு டிப்பிக்கலா சின்ன பையன், அது ஒரு மாரி இருந்தது. அந்த கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. பட் இந்த படத்துல வந்து இவ்ளோ எமோஷனலா இருந்து இந்த பையனால கேரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தீனி குடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஆச்சரியப்படலாம். இந்த கேரக்டர் எப்படிங்க இவ்ளோ எமோஷனலா வந்து தாக்கு புடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆச்சரியம் வந்து இருக்கும். பட் அத வந்து நம்ம எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் ஆகுற மாரி சில பேர் வந்து டெலிவர் பண்றப்ப வந்து எங்கேயோ ஒளிஞ்சிருந்தது? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த மாரி தான் மித்துனும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட எமோஷனல் எல்லாத்தையும் வந்து அழகா கடத்தியிருக்காருன்னு சொல்லணும். இன்னொரு இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமலேஷ். சசிகுமாருடைய 2வது பையனா வரக்கூடிய கமலேஷ். மேக்ஸிமம் இந்த படத்துல வந்து காமெடி போர்ஷனா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள வந்து ரொம்ப அழகா வந்து கேரி பண்ணியிருக்காரு. சின்ன பையனுக்கு வந்து இவ்வளவு தெளிவு இந்த கதைய பத்தின புரிதல். ஏன்னா, ஜஸ்ட் வந்து ஃப்ளோல வந்து டைரக்டர் சொல்ற டயலாக்க மட்டுமே பேசிட்டு போகாம, அந்த ஸ்டோரியில அவருக்கு எவ்வளவு இன்வால்வ்மென்ட் இருக்கு அப்படிங்கிறது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லாவே தெரிஞ்சது. எனக்கு வந்து கமலேஷ்
டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் வந்து தெரிஞ்சது. அதே மாதிரி அந்த ஒரு ஏரியாவுக்கு வரக்கூடிய, ஏன்னா இன்னைக்கு காலனிங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய இதில் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஸோ அந்த நகர்னு சொல்லலான்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவுக்கு வரக்கூடிய அந்த மக்களுடைய கேரக்டர் செலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க யார் அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். ஆனால் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இவ்வளோ எமோஷனல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர் வீடு, பக்கத்து வீடு, நம்ம தெருவில் கொட்டி கிடக்கு. அதெல்லாம் வந்து யாருக்கும் உட்காந்து பேசுகிறதுக்கோ இல்லை ஒரு வார்த்தை என்னன்னு கேட்குறதுக்கோ நேரம் கிடையாது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக வந்து டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த கேரக்டர் செலெக்ஷனில் எனக்கு எம்எஸ் பாஸ்கருடைய கேரக்டர், பகவதி பெருமாளுடைய கேரக்டர், இளங்கோ குமரவேலோட கேரக்டர், ஸ்ரீஜா அவங்களுடைய கேரக்டர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாருடைய கேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ளேஸ் பண்ண விதமும் ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களும் வந்து ஜஸ்ட் லைக் தட், அதாவது இவ்வளோ இந்த படத்தில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தாலும் கடைசியாக வந்து ரிவ்யூன்னு வர்றப்ப ஆரம்பித்த உடனேயே அத்தனை பேருடைய கேரக்டரும் மனசில் வந்து இப்போ இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்களே, இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் வந்து இவ்வளோ ஞாபகங்களும் வருது. யோகி பாபுவோட ரோலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. யூஸ்வலான இருக்கக்கூடிய பேட்டர்ன்லேருந்து அப்படியே வெளியில் வந்து அவருடைய எமோஷ்னலான சில விஷயங்களே வந்து அழகாக வந்து கேரி பண்ணியிருந்தார் அவருடைய ஸ்டைலில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் இந்த படத்தோட காஸ்டிங் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஈஸியாக நம்மளோட வந்து கனெக்ட் பண்ண முடிகிற மாதிரியான கேரக்டர்ஸாக இருந்தது. நம்ம டைரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போட்டு நடிக்கவும் தெரியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓப்பனிங்கே இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அபிஜித் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஹீரோவாக படம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எமோஷன்ஸையும் அவர் வந்து கொட்டி வச்சிருக்காரு. ஷான் ரோல்டானுடைய இசை இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா முகை பாட்டாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஆப்டான சில விஷயங்களை வந்து இந்த படத்துக்காகவே வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாரு. அது படத்துக்கு ரொம்ப அழகாக வந்து கை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் இந்த படத்தில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் மட்டும்தான் பட்டதா, உங்களுக்கு எதுவும் ஒரு விஷயங்கள் நெகட்டிவாக தோணலையா அப்படிங்கிறப்ப தேடி பிடிச்சு பார்க்குற மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து எனக்கு பட்டுச்சு. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வில்லன்னு சொல்ல முடியாது, ஒரு நெகட்டிவ் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் கேரக்டராக வந்து அவரை சித்தரிச்சிருந்ததை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய இந்த ஊரில் வந்து ஒரு சவுத் இண்டியன், அந்த நார்த் இண்டியன், நீ அதர் ஸ்டேட்காரன் அப்படிங்கிற மாதிரியான பாகுபாடு வந்து பயங்கர ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. அது வந்து சோஷியல் மீடியா முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான வன்மம் வந்து கொட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் அதை வந்து திரும்ப ஒரு படத்தில் வந்து ஒரு கொண்டு வந்து வலிய திணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கேள்வி இருந்தது. அதை தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கன்சிடரேஷன் வந்து அங்கங்கே தோணுது. மற்றபடி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு எமோஷ்னல் என்டர்டெய்னரை வந்து கொடுக்கறதுக்கு இந்த டீம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து மேஜிக் வந்து நிறைய இடங்களில் ஒர்க் அவுட்டும் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீக்கெண்டில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்னங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள்.